Super morning to all. Hope you all are fine and healthy. In this video class, we are going to discuss about 9th standard English unit 1 supplementary Envious Neighbour part 1 video. So இது வந்து 9th standard Englishல நம்ம பார்க்கக்கூடிய first unitல உள்ள supplementary topic Envious Neighbour. அதில் part 1 வந்து இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Now let's start the class. We have discussed about glossary. Tidbit. A small piece of tasty snacks, ஒரு டேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் அது. Wagging, moving or causing to move rapidly to and fro. ஸோ wagging அப்படின்னா ஆட்டுறது. இங்கே வந்து wagging அப்படின்றது இங்கே ஒரு டாப்பிக்கில் ஒரு டாக் இருக்கும். ஸோ அது வந்து தன்னோட வாழை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆடு. நெக்ஸ்ட் covetous, having or showing a great desire to possess something belonging to someone else. covetous means எல்லாமே தனக்கு சொந்தமாக்கிக்கிறது. ஒருத்தவங்களோட பொருள் தனக்கு சொந்தமில்லாத இன்னொருத்தவங்களோட பொருளை வந்து தனக்கு வேணும் அப்படின்னு சொந்தமாக்கி கொள்வது. obliged, make legally or morally bound to do something. ஸோ obliged அப்படின்னா நம்ம கடமைப்பட்டு இருக்கோம், ஒருத்தவங்க நமக்கு செஞ்சதுக்காக அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு martyr, a hard strong bound in which substance or crushed to powder. ஸோ இப்போ நம்ம அம்மிக்கல் பெருசாக இருக்கும் இல்லையா, ஆட்டுக்கல் பெருசாக இருக்கும் இல்லையா, மாவெல்லாம் இருப்பாங்கள்ல அந்த காலத்தில், அதிலே வந்து இப்போ ஷார்ட்டாக வந்து இருக்கும். ஸோ எதாவது பவுடராக மேக் பண்ணுறதுக்காக உள்ளது, சின்ன ஒரு பவுல் ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து அதை இப்போ அரிசியோ இல்லை தானியங்களையோ உடைக்கிறதுக்காக இப்போ வந்து கல்லில் வச்சுருந்துருப்பாங்க. அப்போல்லாம் வந்து கல்லில் அதை உரல் மாதிரி இருக்கும், அதை போட்டு அதை ரவுண்ட் பண்ணும்போது அது உடஞ்சிரும். இதே வந்து அந்த சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவோ அந்த அரிசியோ தானியங்களோ போட்டு என்ன பண்ணுவாங்க, குத்துவாங்க. அந்த மாதிரி உலக்க மாதிரி சின்ன சைஸில் உலக்க மாதிரி செஞ்சு அதை குத்துவாங்க. ஸோ அதை தான் இங்கே மார்டர்னு இருக்கும். ஒரு சின்ன ஒரு அம்மிக்கல் மாதிரி இருக்கும். விட்டர்டு, பிகம் ட்ரை அண்டு ஷிவர்டு. விட்டர்டு அப்படின்னா வாடி போயிருக்கிறது, ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறது. யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி த என்வியஸ் நெய்பர், எ ஜாப்பனீஸ் ஃபோக் டெய்ல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானிய ஒரு கிராமிய கதை இது, த என்வியஸ் நெய்பர்ஸ் அப்படின்றது. நவ் ரீட் த ஜாப்பனீஸ் ஃபோக் டெய்ல் about two neighbors and how their character changed their lives. ஸோ நெய்பர்ஸ் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க. ஸோ ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அந்த ஊரில் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 வீடு இருக்குது. அந்த 2 வீட்டில் அங்கே இருக்கிற அந்த பீப்புளோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது. In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark, bow wow wow, wagging his tail violently. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓல்டு பீப்புள். அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, ஓகேவா, ஒரு குட் ஓல்டு பீப்புள். ஸோ ஒரு வயசான ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் இருக்காங்க. அவங்க கூட இருக்கிறது ஒரு நாய், ஒரு பெட் டாக். அவங்க ஒரு நாயை வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதாவது வீட்டில் சமைக்கக்கூடிய எஞ்சிய உணவுகளையும் அதுக்காக கொஞ்சோண்டு ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் வந்து அதுக்கு கொடுக்குறதில்ல. அதுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் கிச்சன்லேருந்தே அவங்க கொடுத்துட்றாங்க, ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓல்டு மேன், அந்த தாத்தா, வயசான தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கார்டனில் வந்து என்ன பண்ணுறாரு, குழி தோன்றாரு. ஏதாவது கார்டனில் எதுக்கு ஏதாவது செடி வளர்க்கலாம், ஸோ களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குழி தோண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரு கூடவே இந்த பெட் டாகும் என்ன பண்ணுது, கார்டன் கிட்ட வருது. கார்டன் கிட்ட வந்து அவருக்கு விளையாடிட்டுருக்கு. ஸோ பால் இதை வச்சுட்டு விளையாடிட்டுருக்கு. திடீர்னு என்ன பாச்சுன்னா, அது விளையாடுறதை நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு குறைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாக்ஸ். ஸோ வந்து அந்த நாய் வந்து ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சு, ரொம்ப வைலண்ட்டாக, ரொம்ப கொடூரமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் அந்த ஓல்டு மேன் என்ன நினச்சாருன்னு தெரியல, இது என்ன இப்படி குறைக்குது, வேகிங், அதாவது டெய்ல் என்ன பண்ணுதுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ நாயை பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பாடு தேவைப்படும் போதோ இல்லை நம்மள அது கொஞ்சம் போதோ பார்த்திங்கன்னா நன்றி செலுத்துகிற மாதிரி அதோட நாயோட வால் அசைவிலே கண்டுபிடிச்சிருவாங்க, இதுக்கு பசிக்குது, இது வெளியில் போகணுன்னு ஃபீல் பண்ணுது, அதுக்கு ஏதோ தேவைப்படுது, அது ஏதோ பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Okay student, we move on to the next paragraph. The old people thought that
there must be something nice to eat under the ground, so they brought a spade and began digging. When lo and behold, the place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. So they gathered the treasure, and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and become wealthy people. இந்த old good people என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் வந்து அந்த நாய் குறைச்சிட்டே இருக்குது, ஒரு வேளை அதுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான ஏதோ ஒரு ஃபுட்டு அந்த கார்டனில் ஏதோ ஒரு குழியில் இருக்கும் போல், அதனால தான் வந்து அது வேகிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்பேட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்பேடுனால் நம்ம இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மண்வெட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சைட்லலாம் சில ஃபீல்டுலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ கையில் வந்து அதை பிடிச்சிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாங்காக இருக்கும் அந்த மண்வெட்டி ஸ்பேடு. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, குழி தோண்டி பார்த்தா அங்கே வந்து ப்ரீஷியஸான திங்ஸ், அதில் விலை மதிப்பு இல்லாத நகை, அதாவது காசுலாம் இருக்குது, நிறையா சில்வரில் இருக்குது, கோல்டில் இருக்குது, நிறையா அதுக்குள்ளே நிறையா ப்ரீஷியஸான திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு, ஓ இதனால தான் வந்து அது குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு, அதில் கொஞ்சோண்டு ஏழை எளியவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரைஸ் ஃபீல்டு, நெல் வயல், சோள வயல் இதுமாரி வாங்கி அதில் விவசாயம் பண்ணி கொஞ்சம் வெல்த்தியான பீப்புளாக, கொஞ்சம் வசதியானவங்களாக மாறிடுறாங்க. இந்த ஸ்டோரியில் அவங்க குட் பீப்புள் அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம முடிவு பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த புதையில தான் மட்டுமே அனுபவிச்சுக்காமல் ஏழை எளிய மக்களுக்கும் கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. இதே நம்ம கையில் கிடைச்சா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஸோ எப்பயுமே நமக்கு கிடைக்கிறத, நமக்கு சொந்தமில்லாததை ஒன்று நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அப்படி இல்லையா அதை வந்து நல்ல ஒரு காரியத்துக்காக மற்றவங்களுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்பரிங் ஹவுஸ் there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog, and having taken him home, prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." ஸோ அந்த ஓல்டு குட் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஷர் கிடச்சிச்சு, அதனால் அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றது அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த நெய்பர் பீப்புள், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேராசை உள்ளவங்க, ஒரு க்ரீடி பீப்புள், பொறாமை பிடிச்ச பேராசை கொண்டவங்க அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு, உங்கள் டாகை வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க, ஒரு நாள் கடன் கொடுங்க அப்படின்ற மாதிரி, நான் ஒரு நாள் வச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த டாகை கேட்குறாங்க. ஸோ அந்த டாகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிடிச்ச மாதிரி, நான் என்னென்னலாம் சாப்பிடும், மேக்ஸிமம் நான்வெஜ் ஃபுல்லாக சாப்பிடும் இல்லையா, ஸோ அதை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா ஒரு ஃபீஸ்ட், ஒரு பெரிய விருந்து மாதிரி இந்த நாய்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எல்லாமே வச்சு டியர் டாக், அதாவது அதுக்கிட்ட கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு எங்கள் தோட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு ட்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை நீ எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட மன்றாடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, த டாக் however who up to that time had received nothing but cups and cakes from his hoards, would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross, and putting a rope around the dog's neck, led him out into the garden. But it was all in vain. He let them lead him where they might, not a sound would the dog utter. ஸோ அந்த நெய்பர் பீப்புள், அந்த பேராசை கொண்ட அவங்க ரெண்டு பேரும், அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்க, இதை கூட்டிகிட்டு போய் விதவிதமாக சமைச்சு போட்டாலும் அது ஒன்றே ரிசீவ் பண்ணல, எதையுமே அது சாப்பிடல. ஸோ ஏன்னா அவங்க வந்து பொய்யானவங்க, அவங்க வந்து தனக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஓல்டு குட் கப்பல் என்ன பண்ணாங்கன்னா, ஆசையாக அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அந்த டாகுக்கு வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே இதை அந்த டாக்கும் ரொம்ப பாசமாக வச்சதுனால அது சாப்பிட்டுச்சு. ஸோ இவங்க கொடுத்தது எதையுமே அது ரிசீவ் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக என்னத்தை ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னா, அவங்க அடிக்கிறது, உதைக்கிறது, அதை திட்டுறது, அது மட்டும்தான் வந்து அதை ரிசீவ் பண்ணிச்சு. ஸோ ஹோஸ்ட் அப்படின்னா என்னென்னா, கெஸ்ட் அப்படின்னா விருந்தாளி, ஹோஸ்ட் அப்படின்னா விருந்தளிப்பவர்கள். அதாவது நமக்கு ஒருத்தவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம விருந்தளிப்பவர்கள் அப்படின்னு சொல்ல ஹோஸ்ட். ஸோ இதை வந்து எதுவுமே அது ரிசீவ் பண்ணிக்கல.
சரி என்ன இப்படி சாப்பிட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் ஆகியிருக்காங்க. ஆனால் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அது கழுத்தில் கட்டியிருக்க அந்த ரோப்பை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அவங்க கார்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து சர்ச் பண்ணு, ஸ்மெல் பண்ணி எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும் போல், எதுவுமே யூஸ் இல்லாமல் போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை மூவ் பண்ணுறாங்க. He had no bow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. So thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal, over which they had to hold their noses. Furious at being disappointment, they whipped all the couple, seized the dog and killed him. So இங்கே அதை கூட்டிகிட்டு வராங்க கார்டனுக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா எந்த இடத்துலையும் குறைக்கல. ஏன்னா சுற்றி அந்த கார்டனே சுற்றுறாங்க, ஆனால் அது ஒரு இடத்துல என்ன பண்ணல, குறைக்கலையே. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து இது ஒரு இடத்துல போய் குறைச்சிச்சு, அங்கே என்ன ட்ரெஷர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க. இந்த விக்டு ஓல்டு கப்புள் இவங்களும் வந்து ஓரளவு கொஞ்சம் வயசான ஒரு கப்புள் தான். ஏன் இது மட்டும் நம்ம வீட்டில் குறைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அது திரும்பவும் தரன்னு எழுதிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல போய் அது நிற்கிது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அது இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஷுவராக என்ன பண்ணுறாங்கன்னா டக், அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ தோண்டி பார்க்குறாங்க. அப்படி தோண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூசியாகவும் அந்த பழைய அந்த ஏதாவது ஒரு அனிமல் செத்து போயோ இல்லை ஒரு பறவை செத்து போயோ ஒரு வாடை வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்மெல் ரொம்ப ஓவராக அந்த ஸ்மெல் வருது. ஸோ இந்த கப்புளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ தூரம் அதை கொண்டுட்டு வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சு அதை சர்ச் பண்ணி சொன்னால் அது வந்து இப்படி நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு, ரொம்ப ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடித்து அதை கொன்னுடுறாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with delicious food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. ஸோ அந்த குட் ஓல்டு கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னது நம்மக்கிட்டேருந்து லெண்ட் பண்ண கடன் வாங்கிட்டு போனாங்களே இந்த டாகை ஒரு நாளைக்கு, இன்னும் நம்மக்கிட்ட அந்த டாகை திருப்பி அவங்க கொடுக்கலையே, சரி என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெய்பர் அவங்க வீட்டில் போய் கதவை தட்டி ஓப்பன் பண்ணி கேட்குறாங்க எங்கே எங்களோட நாய் அப்படின்னு கேட்கும்போது அந்த விக்டு ஓல்டு மேன் என்ன சொல்கிறார், ரொம்ப பெராசை உள்ள அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்கள் நாயை கொன்று புதைச்சிட்டேன், அங்கே ரூட் அந்த மரத்தோட வேர்கிட்ட பைன் ட்ரீ இருக்குது பாருங்கள், அந்த பைன் ட்ரீ வேர்கிட்ட நான் அதை கொன்று புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவங்க வாங்கினதே கடன். ஸோ அந்த கடன் வாங்கின அந்த நாயை அவங்க கொன்னுட்டேன் அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணும்போது அவங்க எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்போ கூட ஏன் எங்கள் நாயை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்காம அவங்க என்ன பண்ணிட்டாருன்னா அந்த குட் ஓல்டு மேன் ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப மனசு உடஞ்சி போய் என்ன பண்ணுறாரு, அந்த பிளேஸ் அதை புதைச்ச இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா கண்ணீர் விட்டு அழுகுறாரு. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் செஞ்சு அதோட கலரையை அதை வந்து அதை புதைச்ச இடம் கலரை மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணிவிட்டு நல்லா இன்சென்ஸ்னால் வாசனை, பேர்ன்ட் இன்சென்ஸ்னால் நல்லா வாசனை தரக்கூடிய அந்த ஊதுபத்தி அந்த ஃப்ராக்ரன்ஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சு அதுக்கு சுவையான சாப்பாடெல்லாம் வச்சு அதுக்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா கண்ணீரை விட்டு அழுவுறாரு. அதோட செல்லமான ஒரு பிராணி இல்லையா, ஸோ அதுக்கிட்ட அழுவுறாரு. That night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it, thinking of it as if it were myself. ஸோ இப்போ வந்து அதை புதைச்ச இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவர் நிறைய பூக்களால் அலங்கரித்து அதுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வச்சு அழுதுட்டு வந்தார். அன்றைக்கி நைட்டே வந்து அவரோட கனவில் அந்த குட் ஓல்டு மேனோட கனவில் வந்து இது வருது, அந்த டாக் வருது. ஸோ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எனக்காக செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிட்டு என்னை புதைச்ச அந்த பைன் ட்ரீ மரத்தை வெட்டி அதுலேருந்து ஒரு மாற்றர் செய்யுங்க, அதாவது ஒரு சின்ன அம்மிக்கல் மாதிரி ஒன்று செய்யுங்க, குழவிக்கல் மாதிரி ஒன்று செய்யுங்க. அதை செஞ்சு நீங்கள் என்னை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே போல் என்னை யூஸ் பண்ணுற மாதிரி அது நீங்கள் அதை யூஸ் பண்ணிப்பீங்க, உங்களோட தேவைக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், என்னை நினச்சி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது.
The old man did as the dog had told him to do and made a mortar out of the wood of the pine tree, but when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. When the wicked old couple saw this, they came to borrow the mortar, but no sooner did they try to use it, all their rice turned into filthy. So, in a fit of rage, they broke the mortar and burnt it. ஸோ அந்த ஓல்டு குட் கப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட கனவுல சொன்ன மாதிரி, அந்த ஓல்டு மேன் கனவுல சொல்ல மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த பைன் ட்ரீயை வெட்டி அதுலேருந்து அந்த மாட்டர் ஒன்று செய்கிறாங்க. ஸோ இப்படி செஞ்சு வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ரைஸ் அந்த அரிசியை வந்து அதில் வச்சு உடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு காயினாக வந்து மாறுது. நிறைய ஒரு ட்ரெஷர், ஒரு புதையல் பொக்கிஷமாக மாறுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த விக்டு ஓல்டு கப்புள், அந்த வயசான அந்த நெய்பர் ரொம்ப பொறாமை பிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த வாட்டரை எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அந்த பைன் ட்ரீயை வெட்டி தானே இதை செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து சரி அவங்க யூஸ் பண்ணிட்டு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்க, நமக்கு வர மாதிரியே அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவங்க அதே போல் ரைஸ் எடுத்து அதை கொத்து அது பார்த்திங்கன்னா அரிசியை உடைக்கும் போது ஆனால் அவங்களுக்கு எதுவுமே மாறலை, அதே அரிசி உடஞ்சி தான் கிடச்சிச்சு. இப்போ எப்படி வந்து நமக்கு மட்டும் இப்படி கிடைக்குது, நமக்கு ஏன் வந்து ட்ரெஷர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி அந்த கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அந்த மாற்றரை உடச்சி எரிச்சிடுறாங்க. ஏன்னா அது வந்து உட்டு தானே, ஸோ அதனால் அதை எரிச்சிடுறாங்க. But the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. One night the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkling them on withered trees, the tree would revive and suddenly put out flowers. After saying this, the dream vanished, and the old man, who heard for the first time of the loss of his mortar, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. ஸோ அந்த குட் ஓல்டு மேனுக்கு திரும்பவும் ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனார், இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு திரும்ப ரிட்டர்ன் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு, ஒருவேளை அவர் உடச்சிருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டே திங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே போலவே அன்றைக்கி நைட்டு திரும்பவும் அந்த டாக் வந்து அவரோட கனவில் அப்பியர் ஆகுது. ஸோ அப்பியர் ஆகும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. அந்த டாக் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்க அது அவங்களுக்கு நடக்கலைன்னா உடச்சி எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நினச்ச மாதிரியே நடந்துருச்சே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அந்த டாக் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த எரிச்ச அந்த சாம்பல், ஆஷஸ்னா சாம்பல், ஆஷஸ், அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் பட்டு போன மாதிரி இருக்கிற மரம், பூக்காத மரம், காய்க்காத மரத்தில் நீங்கள் அந்த ஆஷஸை தூணிங்கன்னா உடனே அது பூ பூத்து காய் காய்க்கும், நீங்கள் உடனே அதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. ஸோ இதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணார், திரும்ப போய் எங்கே என்னோட அந்த மாற்றன்னு கேட்கும்போது, இது எனக்கு ஒர்க் ஆகலை அதனால் உடச்சி எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. போய் அந்த குட் ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பெக் பண்ணுற, ரொம்ப கெஞ்சி அவரோட காலில் விழுந்து எனக்கு அந்த சாம்பலை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கதறாரு. ஸோ அதனால் போய் அவர் கதறும் போது, சரி நீ எடுத்துக்கோதோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு அந்த பிளேஸை காட்டினோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆஷஸை எடுத்ததுக்காக அவர் எதுவுமே கொடுக்கல அவர்கிட்ட. Having obtained it, he returned home and made a trial of their virtue upon a withered cherry tree, which upon being touched by the ashes immediately began to sprout and blossom. When he saw his wonderful effect, he put the ashes into a basket and went about the country announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. அந்த ஆஷஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த டாக் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டில் வந்து ஒரு செரி ட்ரீ ஒன்று இருக்குது, அது வந்து பட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆஷஸை அது மேலே தெளித்த உடனே பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸ் ஆகுது, ஸ்ப்ரவுட் ஆகுது, துளிர் விட்டு பூ பூத்து அந்த மரத்தில் இலையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பூ பூத்து உடனேவே அது காயா அப்படியே மாறுற அளவுக்கு மாறிடுது. ஸோ இது வந்து அவருக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது, நம்பவும் முடியல. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு பக்கெட் ஃபுல்லாக அந்த எரிச்ச அந்த சாம்பல் அது எல்லாத்தையும் ஒரு பக்கெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரில் இருக்கிற, அந்த கண்ட்ரியில், அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுற, என்னால் இறந்து போன மரங்களை
புதுசாக அதுக்கு வாழ்வளிக்க முடியும், அதுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரி ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதே போலவே அவரோட பவரை வந்து என்கிட்ட ஒரு பவர் இருக்குது, நான் வந்து இறந்த மரத்தை செய்வேன், உயிர் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி செஞ்சு அதையும் ஆக்ஷன் பண்ணுறார். எல்லார் வீட்லேயும் இப்போ இந்த மாதிரி பட்டு போன மரத்தெல்லாம் வந்து துளிர்க்க வச்சுட்டு வர்றார். A certain prince, hearing of this and thinking it a mighty strange thing, sent for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry tree to shoot out and put forth flowers. So the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other present and sent him home rejoicing. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு நாட்டோட இளவரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே அவரை கூட்டிட்டு வாங்க, ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு அதிசயம்லாம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ளம் அண்ட் செரி ட்ரீ எல்லாம் வந்து திரும்பவும் புதுசாக உயிர் தழுற மாதிரி செய்கிறார். அது புதுசாக ஃபஸ்ட்லேருந்து நல்லா பூத்து நல்லா காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்து அந்த பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, ரிவார்டு பரிசு கொடுக்குறாரு. என்ன பண்ணுறதுன்னா நிறைய சில்க் ட்ரெஸ் கொடுக்குறாரு, அப்புறம் நிறைய ப்ரெசன்ட்ஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்து அவரை வீட்டுக்கு சந்தோஷமாக அனுப்பி. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went out into the castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. ஸோ இதை கேள்விப்பட்ட அந்த நெய்பர், அந்த விக்டு நெய்பர் இருக்கார்ல, ரொம்ப பொறாமல் பிடிச்ச அவர் என்ன பண்ணுறாருன்னா, மீதி இருக்கிற அந்த ஆஷஸ், மீதி இருக்கிற அந்த சாம்பல்லாம் அள்ளி ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ராஜ்யத்தில் போய் என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு. ஸோ வெயிட் பண்ணி அந்த அரசரை பார்க்காம இவரே போய் என்ன பண்ணுறாருன்னா வாண்டடாக உள்ளே போயிடுறாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பவர் இருக்குது, நான் உங்கள் பிரின்ஸை பார்க்கணும், எங்கே இருக்குது அந்த கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே போய் என்ன பண்ணுறாருன்னா அங்கே பட்டு போன அந்த மரத்தில் அந்த ஆஷை வந்து தூவி விடுறாரு. பட் when he climbed up into a withered tree and began to scatter the ashes, not a bud or flower appeared, but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. When the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that he crawled off home in a very sorry plight. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. ஸோ இவர் இதை மாதிரி போய் அவங்கக்கிட்ட வாண்டடாகவே நான் அதை மாதிரி செய்வேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அந்த விட்டர் ட்ரீயில் போய் தூவி விடுறாரு. அவரை தூவும் போது பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பூவோ இல்லை ஒரு துளிரோ எதுவுமே வரல. அதுக்கு பதிலாக அவர் தூவி விட்ட அந்த ஆஷஸ்லாம் வந்து அந்த பிரின்சஸோட கண்ணுலையும் வாயிலையும் போய் விழுந்துருது. ஸோ கண்ணில் விழுந்ததுனால அவருக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுது, முகம்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ உடனே அந்த ரிட்டைனர்ஸ், அவரை பாதுகாக்கிற அந்த பிரின்ஸை பாதுகாக்கிற அவருக்கு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாருன்னா இவரை பிடிச்சி இவரை அடித்து என்ன பண்ணுறாருன்னா இவரை சாகிற அளவுக்கு, அதாவது சாகக்கூடிய அந்த நிலைமைக்கு அவ்வளோ அடித்து என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அந்த விக்டு ஓல்டு கப்புள் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, நமக்கு எல்லாமே இதால் தான், நம்ம ஆசையால் தான் வந்து இது மாதிரி நடக்குது, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன பண்ண ஸ்கோல்டட், அவங்களே அவங்க குறை சொல்லிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. The good old man and woman, as soon as they heard of their neighbor's distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated stroke of luck had now increased to a goodly sum. So the wicked old people mended their ways and led good and virtuous lives ever after. ஸோ அந்த நெய்பருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த விக்டு நெய்பருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை கேள்விப்பட்டு அந்த குட் ஓல்டு கப்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க. ஸோ உங்களோட பேராசை தான் வந்து உங்களோட இந்த கடுமையான நிலைமைக்கு காரணம், நீங்கள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அதுதான் காரணம், ஸோ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கிடைச்ச அந்த டாக் மூலயமா கிடைச்ச அவ்வளோ ட்ரெஷரையும் அதில் கொஞ்சோண்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஷேராக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களை நீங்கள் உயர்த்திக்கோங்க, இது நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள், எப்பயுமே பேராசை பிடிக்காதீங்க, நம்ம உடைச்சி இது போல் நிறைய அட்வைஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுறாங்க. ஸோ இப்படியும் நம்ம இவ்வளோ தூரம் கொடுமை பண்ணி அவங்க நமக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்டு
ஓல்டு கப்பல் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்களோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டு அவங்களும் வந்து நல்ல ஒரு புதுமையான ஒரு நல் வாழ்க்கையை நல்ல ஒழுக்கத்தோடு அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட், இந்த சப்ளிமெண்ட்ரி த என்வியஸ் நெய்பர்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய அந்த மாரல் என்ன அப்படின்னா, எதையுமே நம்ம யார்கிட்டையும் பேராசைப்படக்கூடாது, இன்னொருத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. எதுவுமே நம்ம உழைச்சி கிடைக்கிறதுல வர ஒரு சின்ன காசாக இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ரெஷர் தான். நமக்கு ஒருத்தங்க கெடுதலே செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம திரும்ப அதை செய்யக்கூடாது. ஒரு சிரிப்பு தான் வந்து அவங்கள நல்லவங்களாக நம்மளோட குட் ஹேபிட்ஸை எப்பயுமே டெவலப் பண்ண தான் பார்க்கணும் ஒழிய நம்ம பேட் குவாலிட்டிஸ்க்கு மாறக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட், hope you all are understand. Thank you all and be safe. We will meet in the next class.